சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? ராராரர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 
யார் வந்தது? ரா தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? என்ன மகேஷ், தமிழ் ம். சங்கத்தில் பாடாத கவிதைன்றீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தமிழ் சங்கம் இல்ல. எல்லா சங்கத்திலயுமே பாடக்கூடியதுன்னா, இளையராஜாவின் இசை அப்படின்னு நெனைக்கிறேன். நீங்க பாடுன பாட்டும் ராஜாவுடைய பாட்டுன்றதுனால ஒரு சந்தேகம் எனக்கு. இன்னைக்கு நீங்க இளையராஜாவை பற்றி ஏதாவது பேச போறீங்களா? ஆமா. இளையராஜாவ பத்தி தான் பேச வந்திருக்கேன். என்னைக்குமே சரி. ராஜா அவரு தான். அவர ஆஹா. பத்தி தான் பேசுறதுக்காக வந்து உங்களோட இணைந்திருக்கிறேன். சரி. அவர பத்தி பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எந்த ஒரு தலைப்புல இத அணுகலான்னு இருக்கீங்க? அதாவது இளையராஜாவும் என் வாழ்வும் அப்படின்னு சொல்லி எப்படி அதாவது அவர் என்னென்ன என்னோட வாழ்க்கையில எந்தெந்த விதத்துல எல்லாம் கனெக்ட் ஆனாரு அப்படிங்கிறத பத்தி சொல்லலாம்னு. அருமை, அருமை. ஏன்னா ஒரு சிலர் இளையராஜாவையும் பேத்தோஸ் அந்த ஒரு இசையோட சேர்ந்து சில பேர் சொல்லியிருக்காங்க. காதல் ம். சார்ந்தும் அணுகியிருக்காங்க. இப்ப நீங்க உங்க வாழ்க்கை சூழல், அதை சார்ந்து இளையராஜாவின் தாக்கம் என்ன என்பதை சொல்லப் போறீங்க. இந்த ஆமா. தாக்கம் வெறும் பாடல் மட்டுமா? அல்லது அவருடைய பேக்கிரவுண்ட் மியூசிக், இல்ல அவருடைய குரல் எதனா இருக்கலாமா? ஆமா. பேக்கிரவுண்ட் மியூசிக்கு எல்லாம் கலந்ததாக இருக்கும். என்னன்னு ம்ஹ்ம். கேட்டீங்கன்னா, எல்லாம் வழக்கம் போல எல்லாருமே ஆரம்பிக்கிற மாரி நானு 90ஸ் கிட்ஸு. அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஏ.ஆர். ரகுமான் தான் ரொம்ப பிடித்தவரா இருப்பாரு. ரொம்ப நாளா ம். ஏ.ஆர். ரகுமான் ரசிகராவே இருந்து, எந்த ஒரு தருணத்தில் இளையராஜாவுக்கு ரசிகனாக மாறி, இளையராஜாவ விஞ்சி வேற யாரும் இல்லை அப்படிங்கிற உணர்வுற தருணம் வரும் பார்த்தீங்களா? அந்த தருணத்துல இருக்கேன்னு நான் நெனைக்கிறேன். அருமை, அருமை. ஏன்னா பொதுவா வெளிய கேட்டீங்கன்னா, நாங்க ராஜா பாட்ட கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ரோஜா என்ற படம் வந்தது பிறகு நாங்க ஏ.ஆர். ரகுமானை கவனிக்கத் தொடங்கிவிட்டோம். அதன் பிறகு ஏ.ஆர். ரகுமானுடைய வலையில விழுந்தோம். இப்ப அனிருத் வலையில விழுந்தோம்ன்னு சொன்னவங்க இருப்பாங்க. இந்த ம். ரிவர்ஸ். ஏ.ஆர். ஆமா. ரகுமான்ல இருந்து நானு இதுக்கு ராஜாவுடைய இதுக்கு போயிருக்கேன் அப்படின்றது. ரொம்ப அருமை. இப்ப நம்ம எந்த வருஷத்துக்கு போப்போறோம்? இப்போ இப்ப நான் ஆரம்பிச்ச பாட்டுலேருந்து தான் வரப்போறேன். இது வந்து ம்ஹ்ம். 1982 இதுக்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் கேட்டீங்கன்னா, நான் பொறந்தது 1982 ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு அப்ப தெரியாது. அந்த பாட்ட கேட்கும்போது எனக்கு தெரியாது. இப்போ நிகழ்வுக்காக நான் கொஞ்சம் பேக்ல போய் அத இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, எனக்கு வந்து இது வந்து 1982ல வந்த பாட்டுன்னு தெரிஞ்சது. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல சங்கர் கணேஷ் தான் ஃபுல் பாட்டும் போட்டிருக்காரு. பின்னணி இசையும் அவரு தான் போட்டிருக்காரு. இந்த ஒரு ம்ஹ்ம். பாட்டுக்கு மட்டும் இயக்குனர் ரொம்ப அ அ ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு, இளையராஜாவ போட வச்சு, அவரே பாட வச்சிருக்காரு. ம்ஹ்ம். ஸோ, இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாடல் வந்து எப்படி அ மொழிகள் தாண்டி, பல நாடுகள் தாண்டி சென்றது அப்படிங்கிறத பத்தி ஒரு ஒரு வரலாறு இருக்குது. அத சொல்லப் போறேன். ஓ! இப்ப இந்த பாட்டு சூப்பர். வந்து ஆட்டோ ராஜா அப்படிங்கிற படத்துலேருந்து வந்தது. அ ம்ஹ்ம். முதல்ல 1982ல போட்டாரு. இந்த பாட்ட போடும்போது அவர் எப்படி பண்ணியிருப்பாருன்னா, "சந்தத்தில் பாடாத கவிதை" அப்படின்னு போட்டு ரா ரரரர அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு. இதே பாட்ட அப்படியே மலையாளத்துல கொண்டு போறாரு. ஓ! அங்க போம்போது எப்படி பாடுறாருன்னா, லாலான்னு ஆரம்பிக்கிறாரு. லாலா லா லாலா லலலல லாலா லா லாலா லலா அப்படின்னு ஆரம்பிச்சு, "தும்பி வா தும்பக் குடத்தின் துஞ்சத்தால் ஊஞ்ஞாலிடா, ஆகாச பொன்னாளின் இழைகளில் ஆகத்தில் தொட்டே வரா, தும்பி வா தும்பக் குடத்தின் துஞ்சத்தால் ஊஞ்ஞாலிடா" அப்படின்னு சொல்லி மலையாளத்துல போறாரு. மலையாளத்துல போயி அவருக்கு இன்னும் அந்த அந்த தாகம் அடங்கல. இந்த பாட்ட வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. எப்படின்னா, இந்த முறை வந்து அவருக்கு வந்து அ சோதனைகள் வித்தியாசமா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மொழி தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட இந்த பாட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக அவரே நோட்ஸ் எழுதி, ஒரு பல 100 இசைக்கலைஞர்கள ஒரு மேடையில ஏத்தி, பூராமே ம்ஹ்ம். லண்டன் இசைக்கலைஞர்கள். அவங்கள வச்சு ஒரு ஒரு 7 மினிட்ஸ் ஒரு மியூசிக் மாரி போடுறாரு. ஓ! அது எப்படின்னா, வயலின்ல ஆரம்பிக்கும். அப்படின்னு ஆரம்பிச்சு அது அது ஒரு எல் இது வந்து நம்ம இந்த பாட்ட கேட்கும்போது வெறும் மிருதங்கம் மட்டும் தான், தபேலா மட்டும் தான் நம்ம தமிழ் படத்துல கேட்ட பாட்டுலாம் இருக்கும். ஆனா அங்க ம்ஹ்ம். போம்போது வயலின்ல ஆரம்பிச்சு, அது ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் மாரி பண்ணி, ரொம்ப அருமையா கண்டிருப்பாரு. முடிந்தால் நான் வந்து அந்த அந்த பாட்டு வந்து இந்த இதோட லிங்க் பண்ண முயற்சி பண்றேன். அந்த மியூசிக் இன்டர்லூட. அந்த ம்ஹ்ம். இன்டர்லூட் பார்த்தீங்கன்னா, எப்படியாப்பட்ட மனநிலையில இருந்தாலும் உங்கள மனசு மாத்திரும். அந்த மாரி ஒரு இன்டர்லூட்.
இதுக்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு ஒரு இது சொல்ல வரேன். என்னோட நிகழ்வு ஒண்ணு சொல்ல வரேன். நாங்க வந்து ஒரு மலேசியாவுக்கு போயிருந்தோம். அந்த ம். மலேசியால வந்து ஒரு லஞ்ச் பிரேக். அதாவது கம்பெனி விசிட் பண்றதுக்காக போயிருந்தோம். என் கூட வந்து ஒரு நெதர்லாந்துக்காரர் வந்திருக்காரு, ஒரு அமெரிக்கன் வந்திருக்காரு, ஒரு சைனீஸ் வந்திருக்காங்க. நான் எப்போதுமே பாட்டு கேட்டுட்டே இருப்பேன். அவங்க வந்து என்ன பாட்டு கேட்கிற அப்படின்னு சொன்னாங்க. ஒரு உணவு இடைவேளையின் போது நான் இந்த மியூசிக்க போட்டு காட்டுறேன். இந்த மியூசிக் போட்டு காட்டுறேன். அவங்க அப்படியே ஒரு மாரி மெஸ்மரைஸ் ஆகுறாங்க. இந்த ம். மியூசிக்கோட சேர்த்து வரும்போது. வயலின் வருது, தபேலா வருது, ஆ ஒரு நடுவுல ஒரு கர்நாடிக் சங்கீதம் வருது, இளையராஜாவோட வாய்ஸ் வருது. அத எப்படி அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி அந்த பாட்ட போட வச்சாரு அப்படின்னு தெரியல. கடைசியா ஒரு 7 நிமிடங்கள் முடிந்த உடனே ஒரு 1.5 மினிட்ஸ் இருக்கும். ஒரு 1 மணி 1 நிமிடம் ஒரு 30 வினாடிகள். அந்த மேடையில இருந்தவங்க எல்லாம் கை தட்டுறாங்க. அந்த கைத்தட்டலோட சிங்க் பண்ணி என் கூட பாட்டு கேட்டிருந்த இவங்களும் சேர்ந்து கை ம்ஹ்ம். தட்டிட்டே இருக்காங்க. அவங்கனால நிப்பாட்டவே முடியல. அந்த ஒரு மெஸ்மரைசிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ம்ஹ்ம். அதுதான் இந்த பாட்டோட ரொம்ப பெரிய வெற்றியா இருந்தது. ம். அருமை, அருமை, அருமை. ஆக, இப்ப என் பாஸ் எங்க ஆபீஸ்ல கேட்டனா, "ஏன்டா டேய் உன் வேலைக்கு நான் மயங்குறனோ இல்லையோ, அட்லீஸ்ட் ராஜாவுடைய பாட்டுக்காவது மயங்குவோம்டா" அப்படின்னுவாரு என் பாஸ கேட்டீங்கன்னா. அருமை, அருமை. ஏன்னா, இது ஒரு இந்திய வம்சாவழி மட்டும் இல்லாமல், வெவ்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள். அதுவும் வந்து 2 இது நீங்க சொன்னதுல, அமெரிக்கர்களும் இருக்காரு, ஐரோப்பியர்களும் இருக்காரு, சீனர்களும் இருக்காரு, இந்தியரும் இருக்காருன்னும்போது, அனைவரையும் ஒருங்கிணைத்தது அந்த இசை மட்டும் தான். அந்த ஆமா. இசைக்கு சொந்தக்காரர் ராஜா. ராஜா. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. இதுல ம். ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு மகேஷ். நீங்க ஆரம்பிக்கும்போது 80ஸ் கிட்ஸ் சொன்னீங்களா? 90ஸ் கிட்ஸ் சொன்னீங்களா? ஆ அது ஒரு பெரிய விவாதம் போய்க் கொண்டு தான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை நான் நினைப்பது வந்து, ஆ எனக்கு தெரிந்த வரைக்கும் 81லேருந்து 96 வரைக்கும் பொறந்தவங்க தான் 90ஸ் கிட்ஸ் அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருக்கிறேன். ஆனா அப்படியா? சில சரி, பேர் சரி. வந்து 90ல பொறந்தவங்க தான் 90ஸ் கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரி, சரி. ஒரு தர்க்கமா தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனா உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்க வெளிய சொல்றது 90ஸ் கிட்ஸ்ன்னு சொல்லுவீங்க வெளிய போனா. ஆமா நம்ம கேட்கும்போது 90ஸ் கிட்ஸ்ன்னு சொல்லிக்கிறது. ஆனா சரி. அதான் அந்த எப்பலாம் சில பேர் சொல்லுவாங்க, பொறந்த வருடத்த வைத்து கணக்கு பண்ணுவாங்க. சில பேர் வந்து நான் குழந்தையா இருக்கும்போது என்ன வருடம் வந்ததோ, அந்த குழந்தை பருவத்தையே சொல்லுவாங்க. அது ஆஹா. எப்படி சரி, சரி. சொல்றதுன்னு தெரியல. ம். ஓகே, ஓகே. இப்ப நம்ம 82ல இருக்கோம். இப்ப ஆமா. 82ல எங்க போறோம் நம்போ? 82லேருந்து அப்படி நான் முன்ன பின்ன போயிட்டு வரதா இருக்கேன். ஒரு ம்ஹ்ம். ஆர்டரா போகாம. இன்னொன்னு சரி. ஒரு இதே மாரி ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்ட பாடலான்னு இருக்கேன். ம். அது வந்து இந்த புன்னகை மன்னன்ல வந்த பாட்டு. அருமை. அந்த புன்னகை மன்னன்ல அதுவும் ஒரு மியூசிக் தான். பாட்டு இல்ல. ம்ஹ்ம். டடடடடடடடன், டடடன், 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 டடடடன், டடடடடன், டடடடன், டடடடடன், 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 அப்படின்னு வரும். ம். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 18 வருடமா என்னோட ரிங்டோனா இந்த பாட்டு வச்சிருக்கேன். மொபைல் என்பதை உருவாக்கிய உருவாக்கிய காலத்துல இருந்து இதே ரிங்டோனா? ஆமா. ஒரு 18 16 எனக்கு சரியா சொல்லத் தெரியல. 16, 18 வருடங்களாக மொபைல் வந்த காலத்துலருந்து இந்த ஒரு ரிங்டோனா வச்சிருக்கேன். இன்னும் நான் பாட்ட மாத்தல. அது வந்து என்னோட இதுலயே ஒன்றி போனது. சப்போஸ் யாராவது எடுத்து ஃபோன எடுத்து ரிங்டோன மாத்தி வச்சுட்டாங்கன்னா, எந்த ஃபோன் வருதுன்னு எனக்கு தெரியாது. இந்த பாட்டு வந்தா தான் என் ஃபோன் இந்த அடிக்கிறது அப்படின்னு பாட்டு சொல்லி இந்த பாட்ட எங்க கேட்டாலும் உங்க ஃபோன் அடிச்சாப்லயே ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு. ஆமா. அது அதுக்கு காரணம் ஏதாவது இருக்குங்களா மகேஷ்? இல்ல காரணம்னு இல்ல. அந்த மியூசிக் வந்து ரொம்ப அருமையா இது பண்ணியிருப்பாரு. அம் அ எனக்கு அதோட இதெல்லாம் ரொம்ப இன்டர்லூடு அப்படிங்கிறது என்னென்ன கருவிகள் உபயோகப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தெரியல. ஆனா இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு இ நெருக்கமான பாடல். அது அந்த மியூசிக்கும் எப்போதுமே கேட்கிற பாடல். ரொம்ப ஒரு ஒரு மாரி துள்ளலான இசையா இருக்கும். ம்ஹ்ம். அப்ப நீங்க நம்ம உங்களுக்கு மௌன ராகம் படமும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. அ மௌன ராகம் ஓகே தான். அதுவும் நல்ல படம் தான். ஓகே. அதுலயும் எதுக்காக நெறைய சொன்னேன், பாட்டு நீங்க சொன்ன இதே மாரியான ஒரு இசை, மௌனராகம் திரைப்படத்திலயும் வரும்ன்ற மாரி ஒரு எண்ணம் எனக்கு. ஒரு அ ரேவதி ஒரு மழையில பாடுற மாரி ஒரு பாட்டு ஒண்ணு வரும். ஆமா, 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 ஆமா. அவங்க வீட்டுக்கு அவங்கள பொண்ணு பார்க்க வரும்போது, பொண்ணு பார்க்க வரதுக்கு அந்த ஒரு சூழல்ல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அது இதே மாரி ஒரு இசை ரொம்ப அதிகமான கோர்வையோட இருக்கும். இப்ப நம்ம புன்னகை மன்னனுக்கே வருவோம். நீங்க ம். புன்னகை மன்னன் படத்துல இந்த இசை, நீங்க சொன்ன இந்த இசை, உங்களுடைய மொபைல்ல வச்சிருக்கீங்க. அதை தவிர்த்து, இந்த இசைய நீங்க வேற எங்கேயாவது உபயோகப்படுத்துறீங்களா? எங்கேயாவது பாடுறதுக்கு, குளிக்கும்போது ஹம் பண்றது, வைப் பண்றது.
இல்ல ஏதான் இது எப்போதுமே நம்ம கூட இருக்கிறதுனால இந்த மியூசிக் எப்போதுமே நமக்கு அந்த ஹம்மிங்ல இருந்துட்டே இருக்கு. மைண்ட்ல கேட்டுட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 15 ஒரு 10 காலாவது வந்துரும். ஒரு 10 அலைபேசி அழைப்புகளா வந்துரும். இந்த மியூசிக்கும் வந்துட்டே இருக்கும். அது நம்ம கூடயே இருந்துட்டு இருக்கிற மாரி இருக்கு. இது இல்லன்னா எனக்கு என்னமோ ராஜாவே இல்லாத மாரி ராஜாவே இருக்கு. அடுத்த பீட் என்ன இந்த பாட்டுன்னு மறந்தாலும் நீங்க எடுத்து குடுப்பீங்க அவருக்கு. சார் இந்த இடத்துல இந்த இடத்துல குடுத்தீங்க சார் அப்படின்னு. அப்படி. அருமை, அருமை. ஆனா ஆ. நீங்க இசை ஞானம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இசை இசை இல்ல பற்றி நான் நீங்க அதுதான் ராஜாவோட சிறப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இசை ஞானம் இருக்கணுங்கிறது முக்கியம் இல்ல. அவர் பாடல்கள கேட்டுக்கொண்டே இருந்தாலே போதும். நமக்கு இசை கருவிகள பத்தியும் சொல்லிக் குடுத்துருவாரு. அந்த இசைய பத்தியும் சொல்லிக் குடுத்துருவாரு. நம்மள அறியாமலே நம்ம ஒரு நமக்கும் ஒரு இசை தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிற மாரி இருக்கும். அ இது அதுதான் வந்து எதுக்காக எதுக்காக சொன்னா, ஒரு சில நடிகர்களின் திரைப்படத்த பார்க்கிறதா இருந்தா, நீங்க டிக்ஷனரில பல தடவ டிக்ஷனரி படிச்சிருக்கணும். அவங்களுடைய முந்தைய படங்கள பா பா பார்த்திருக்கணும். அவங்க இன்டர்வியூ கேட்டிருக்கணும். அப்பதான் நமக்கு ஓரளவுக்காவது விளங்கும். அதே மாரி சில பேருடைய Facebook போஸ்ட்டோ, இல்ல ட்விட்டரோ பார்த்தீங்கன்னா, ஏதோ கருத்து சொல்றான்னு தெரியும். அந்த கருத்து யாருக்கு சொல்றான்? எதுக்கு சொல்றான்? நமக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு தெரியாது. ம். ஆனா ராஜாவுடைய இசையை பொறுத்தவரைக்கும், அந்த மயக்கம் தான் நமக்கு. நமக்கு ஆ. இசைஞானி ஆகுறதுல அவர தெரிஞ்சா போதும், அந்த மயக்கமே நம்மள வந்து அப்படியே உள்ள கொண்டு போயிடும். அது ஒரு போதை மாரி. இசையே ஒரு போதை தான். ம். ம். அருமை, அருமை. சரியா சொன்னீங்க. இப்போ நீங்க புன்னகை மன்னன்லயே இருக்க போறீங்களா? இல்ல மாறப் போறீங்களா? இல்ல இன்னொரு பாடல். இது என் வாழ்வோட கனெக்ட் ஆச்சா இல்லையான்னு எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியல. பட் இதுல ஒரு சில சிறப்புகள் நெறைய இருக்கு இந்த பாடல்ல. இந்த ம்ஹ்ம். பாடல் நெறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஆனா, நான் கொஞ்சம் உன்னிப்பா, கொஞ்சம் டீப்பா போய் இந்த மியூசிக்லாம் கேட்க ஆரம்பிச்ச பிறகு, இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் ஆராய்ஞ்சு பார்த்தேன் இந்த பாட்டு இது பார்த்தீங்கன்னா, அ "அந்த ஒரு நிமிடம்" அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து, "ஒரு சிறிய பறவை" அப்படின்னு. ம். அது என்ன சிறப்பு அப்படிங்கிறத ஒரு ஒரு 3, 4 இதுல சொல்றேன். அம் இது பார்த்தீங்கன்னா, அம் "சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே, சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறதே." உதடு உருக அமுதம் பருக வருகவே வருகவே அப்படின்னு வரும். இதுல என்ன பண்ணியிருப்பாருன்னா, டைரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சிச்சுவேஷன் சொல்லியிருப்பார் போல இருக்கு இளையராஜாக்கு. ஐயா இது ஒரு காதல் பாடல். இந்த காதல் பாடல நாங்க 3 விதமா எடுக்கலாம்னு இருக்கோம். அப்படின்னு சொல்லி 3 சரணம் கேட்டிருக்காங்க. 3 சரணத்துக்கும் ஒரு ம். தீம் குடுத்துருக்காங்க. இந்த காதல் பாடல் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம காதல் ஜோடிகள் யார் யாரு? லைலா, மஜ்னு தெரியும். அம்பிகாபதி, அமராவதி தெரியும். ரோமியோ, ஜூலியட் தெரியும். ஆ அந்த அந்த அம்பிகாபதி, அமராவதியான்னு தெரியல. ஏதோ சோழர் காலத்து காதல் கதை. இந்த 3 தீமையும் வச்சுக்கிட்டு 3 சரணம் போட்டிருப்பாரு. ஒவ்வொரு சரணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும், ஃபர்ஸ்ட் லைலா மஜ்னு ஆரம்பிக்கிறதுன்னா, லைலா மஜ்னுங்கிறது ஒரு முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஆரம்பிக்கும்போது நேரா அரபு கண்ட்ரிக்கு நம்மள கூட்டிட்டு போயிருவாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அரபோட அந்த தர்புகான்னு சொல்லுவாங்க. இப்படி வச்சுட்டு இப்படி டம்மு டம்முன்னு தட்டுவாங்க. அந்த ஆமாமா. தர்புகா மியூசிக்கும் ஒரு பிபி மாரி இருக்கும். அந்த ம். பிபி மாரி வச்சுட்டு வாசிப்பாரு. எப்படின்னா, "அன்பு லைலா நீயே எந்தன் ஜீவ சொந்தம்" அப்படின்னு வரும். அதுக்கு பேக்கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா, டின் டு டின் டு டு டின் டு டின் அப்படின்னு வரும். அந்த அப்படின்னு வரும். அதெல்லாம் நம்ம சொல்லும்போது எப்படி எந்த அளவுக்கு மக்களுக்கு ரீச் ஆகும்னு தெரியல. ஆனா அந்த பாடலை திரும்ப நீங்க போய் ஒரு வாய்ப்பு கிடைச்சா கேட்டு பாருங்க. ஒரு சரணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இது ஒரு முஸ்லீம் காதல் கதை அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல ஏத்திருவாரு. அந்த பாட்ட ம். அ லொகேஷனே முன்னாடி தேவையில்ல. லொகேஷன் எல்லாம் வெறும் இசையிலேயே. எதுவுமே தேவையில்ல. அந்த பாட்ட நான் இப்ப தான் பார்த்தேன். ஆனா அது ம். எனக்கு அப்பவே கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே டப்புன்னு 2வது சரணத்துக்கு போம்போது, சத நிசா நிச நிச நிசா அப்படின்னு ஆரம்பிப்பாரு. ஆஹா! எங்கேயோ போறார்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எப்படி வரும்னா, "அன்னமே தமிழின் வண்ணமே ம். இதழின் முத்தமே மொத்தமே" நான் வரிகள தப்பா பாடுறேன்னு நெனைக்கிறேன். பட் ம். "அன்பனே இளைய கம்பனே கவிதை நண்பனே நம்பினேன். சொர்ணமே அரச அன்னமே இதழின் முத்தமே முத்தமே" அப்படின்னு வரும். இது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மிருதங்கமும், நாதசுரம் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். இந்த போர்ஷன் ஃபுல்லாவே வேற எந்த மியூசிக் கருவியும் வராது. அப்படியே ம்ஹ்ம். கர்நாடிக்ல நம்மள கொண்டு வந்துடுறாரு. ஓகே இது அப்ப. அப்புறம் அது முடிச்ச உடனே டக்குனு கிட்டார கையில தூக்கிடுறாரு. கிட்டார கையில தூக்கிட்டு, "அன்பு ரோமியோ நீயே இங்கே ஒரு காவல் இல்லை" அப்படின்னு சொல்லி கிட்டார் எடுத்துடுறாரு. கிட்டார் எடுத்துட்டு, அ அப்புறம் இந்த இது என்னது ட்ரம்ஸ் ட்ரம்ஸ் அண்ட் ம். கிட்டார் மட்டும் வச்சுட்டு, அந்த ஒரு போர்ஷன கொண்டு போய் முடிக்கிறாரு. ஒரே பாடல்ல அதான் அவருக்கு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ எப்படி கையாளணும் அப்படிங்கிறது அவர் கைவந்த கலை. இப்ப இருக்கிறவங்கலாம் சாதாரணமா கீபோர்ட்ல எல்லா விஷயமும் பண்ணிருவாங்க. ஆனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ எந்த இடத்துல எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அ
அது ரைட் இருந்தது. கம்ப்யூட்டரைஸ்டு இசை இல்லாத ஒரு இதுல, ம். அல்லது ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டட் ஆடியோ வந்து மிக்ஸ் பண்ணாத ஒரு சூழல்லயும் இந்த மாதிரியான ஆமா. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பண்ணாரு நீங்க. மகேஷ், இப்ப நீங்க சொன்னது ரொம்ப அருமையான தகவலா இருந்தது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இத பத்தி அவரோ அல்லது வேறு யாராவது நினைவு கூர்ந்த மாரி ஏதாவது இன்டர்வியூ இல்ல, குடுத்திருக்காங்களா? இல்ல. அது மாரி நான் பார்த்ததில்ல எதுலயுமே. ஆனா வந்து எனக்கு இப்படிதான் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கு. இது அதனால தான் வந்து இந்த நம்ம ஒரு பாட்டு. மகேஷ், ஒரு இசை ஞானியின் இசை ரசிகன் மகேஷ் அவர்களின் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம ஆமா. சொல்லுவோம். ஏன்னா அருமையான கருத்து நீங்க சொன்ன கருத்து. ஒரு பாடலை ஒரு ரசிகனாக நீங்க பார்த்த விதத்துல உங்களால விஷுவலைஸ் பண்ண முடியுதுல. அவர் என்ன நினைச்சு அடிச்சாருன்னு தெரியாது. நமக்கு விஷுவலைஸ் பண்ண முடியுது. 3 ஆமா. விதமான இஸ்லாம் சமூகத்திற்கு அதுல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா கர்நாடிக் வந்து, அதன் பிறகு ஒரு வெஸ்டர்ன் வயலின்ல வந்து முடிச்சாரு அப்படின்றது ஒரு புத்தாக்கம் தானே. ஆமா. அதான் அது அருமை. அது அ அ அ அதான் இந்த ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, லண்டன் இசைக்கலைஞர்களுக்கு அவ்ளோ பேருக்கு வெறும் நோட்ஸ் மட்டும் தான் குடுத்துருக்காரு. அது பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ஸ்ட்ரிங் மாரி தான் இருக்கு. அன்ஸ்ட்ரிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூப்பர் சிங்கர் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அன்ஸ்ட்ரிங்னா என்னன்னு எனக்கு தெரியும். அதுல பார்த்தீங்கன்னா, பவர் கார்ட்ஸ் இல்லாம, பவர் சப்ளை இல்லாம வெறும் கையில வாசிக்கிற இசைக்கு மியூசிக் மட்டும் வச்சு ஒரு 10 நிமிஷம் இசைய குடுக்க முடியும்னா, அது அவரால மட்டும் தான் முடியும். அருமை, 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 அருமை மகேஷ். ஒரே ஒரு சின்ன கருத்து. ஒரு 5 நிமிடத்துக்கு முன்ன நான் சொல்லியிருந்தேன். ஒரு போதை, இசை என்னும் போதையை குடுக்கக்கூடியவர் இசை ஞானி அப்படின்னு. இப்ப ம். நீங்க பேசும்போது எப்படி இருந்ததுன்னா, இந்த போதை உச்சத்துல வரும்போது மனசு விட்டு ஆமா. பேசுவாங்க பாத்தீங்களா சில பேரு. அவங்க ம். பேசுறது எல்லாமே தத்துவமா இருக்கும். அந்த மாரி இப்ப நீங்க இசை போதையில நீங்க பேசும்போதும், அந்த பாடும்போதும், அப்படியே வந்து உங்களுக்குள்ள இப்ப மகேஷ்ன்றவரே இல்ல. நேத்து பொறந்த கண்டிப்பா. குழந்தை ஒண்ணு நேத்து பொறந்த குழந்தை ஒண்ணு எந்த ஒரு இதுவும் இல்லாம இப்ப ஒரு பாட்டு பாடுற மாரி ஒரு இது. ஒரு தயக்கமும் இல்லாம. ஏன்னா உங்களுடைய வயதுக்கு சில பேருக்கு ரொம்ப அதிகமான தயக்கம் இருக்கும். நமக்கு நல்லா ஆமா. பாட வருமா? வராதா? அப்படின்ட்டு. ஆனா நீங்க அந்த இசைஞானிக்காக அந்த எண்ணம் வரும்போது, அருமையா வெளிப்படுத்துனீங்க. ரொம்ப அருமை. இப்ப நம்ம அங்கருந்து எங்க ஜம்ப் அடிக்கிறோம் இப்போ? இப்பதான் திருப்பி நான் வந்து என்னோட முதல் மேடை அப்படிங்கிற ஒரு இதுல, ம். அ முதல் மேடையிலயும் மேடை பாடிருக்கீங்க. எப்ப பாடியிருக்கேன் அப்படின்னு. அதாவது அ 82 சொன்னேன்னா, அங்கேருந்து ம். ஒரு 5வது படிக்கிற வயசு வரும்போது, நெறைய பாடல்கள் எங்க அப்பா வந்து ரொம்ப இசை ரசிகர். அவரு இந்த டேப் ரிகார்ட்ல நெறைய கேசெட் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அப்ப கேட்கும்போதெல்லாம் இளையராஜா அப்படிங்கிற ஒரு இது தெரியாது. ஆனா முதல் மேடை, ஏன்னா எனக்கு ஒரு பரிசு கிடைத்த மேடை. ஆனா நான் இளையராஜா பாட்ட பாடுனேன்னு எனக்கு அப்ப தெரியாது. அந்த ம். பாட்டு வந்து இப்போ என்னன்னா, அ அந்த மேடைக்கு போறதுக்கு முன்னாடி எங்க அப்பாட்ட கேட்கிறேன். ஏன்னா மேடைக்கு போறதுக்கு ரூ. 10 பணம் குடுக்கணும். இந்த பொங்கல் விழா மாரி நடத்துவாங்க. ரூ. ம். 10 பணம் குடுக்கணும். எங்க அப்பா முன்னாடி பாடி காட்ட சொல்றாரு. எங்க அப்பா ம். முன்னாடி பாடி காட்டிட்டு, அதுக்கப்புறம் மேடைக்கு போன்னு சொல்றாரு. மேடைக்கு போனா அங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த படம் வந்த புதுசு இல்லையா? எனக்கு முன்னாடி பாடுன 4, 5 பேரும் அதே பாட்டையே பாடுறாங்க. அதே பாட்டு. அதே பாட்டையே பாடுறாங்க. அப்ப நமக்கு எனக்கு அவ்வளவு வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த வயசுல எப்படி இருந்ததுன்னு இப்ப ஞாபகம் இல்ல. பட் நானும் போய் பாடுறேன். என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, அது நான் நடுவுல இருந்து ஆரம்பிக்கிறேன். சோறு போட தாய் இருக்கா, பட்டினிய பார்த்ததில்ல, தாய் இருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்ல. சோறு போட தாய் இருக்கா, பட்டினிய பார்த்ததில்ல, தாய் இருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்ல. தாயடிச்சு வலிச்சதில்ல, இருந்தும் நான் அழுவேன். நான் அழுதா தாங்குமா, உடனே தாய் அழுவா. ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளதான். வாழுகிற வாழ்க்கையில தோல்விகளே இல்லதான். தொட்டில் மேலே முத்து மால வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட இப்படி முடியும். இது வந்து பாடும்போது எனக்கு வந்து 5வது படிக்கிறேன்னு நெனைக்கிறேன். 5வதோ, 6வதோ படித்து முடிச்சிருந்தேன். அங்க பாடுனதுக்கு அப்புறம் ஆ 2வது பிரைஸோ, 3வது பிரைஸோ கிடைச்சது. அதுதான் வந்து நான் முதல் முதலா மேடை ஏறி மைக் புடிச்சு பாடுன பாட்டு. ம். இது என்ன படம்? சின்ன தம்பி, சின்ன தம்பின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப இசைக்காகவே ரொம்ப ஓடுன படம் அது. ஆமா. ஆ ஆனா ம். இதுல ஒரு சின்ன ஒரு அது குஷ்புக்காகவும் ஓடுன படம் அப்படின்னு வெளிய சில பேர் சொல்லிருப்பாங்க. ஆமா. கரெக்ட். ஏன்னா, ஆ இந்த பாட்டு வந்து பிரபு அவர்கள் பிரபு பிரபு அவர்கள் பாடுற "தூரிகையிலே பாட்டு. ஆரம்பம்னு" ஆரம்பிக்கிற ஆட பாட்டு. வந்தேன். இந்த ம். பாட்டு வரத்துக்கு முன்ன ஒரு வசனம் வரும். ஒரு குழந்தை அழும்போது அவர் அம்மா சொல்லுவாங்க. என்ன வசனம் ஆமா. சொல்லுவாங்க சின்ன ஞாபகம் இருக்கா தம்பி உங்களுக்கு? சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சுட்டான். உன்னை எல்லாருக்கும் பிரச்சனை இல்ல. குழந்தைலாம் ஆமா. தூங்கிரு அப்படின்னு. இப்போ இப்போ கேட்கறவங்க எல்லாம் மகேஷ் தேவி பாட ஆரம்பிச்சுட்டாரு. உங்களுக்கு யாருக்கும் கவலை இல்ல.
அப்படின்னு ஆமா. சொல்லுவாங்க. ஏன்னா ஏன்னா எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. நீங்க பாடும்போது என்ன காதுல அப்படியே எஸ்பிபி பாடுன மாரியே ஒரு இது. ஐயய்யோ! கண்ணுக்கு கண்ணுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி பிரபு வந்த மாரி ஒரு 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 ஃபீல் இருந்தது எனக்கு. நீங்க பாடுனது. ரொம்ப அருமையா பாடுனீங்க. அந்த போட்டிக்கு நல்ல வேளை உங்க அப்பா அத வந்து அனுமதிச்சாரு அப்படின்றது. எங்க அப்பாலாம் நான் பாடியிருந்தா அப்பயே சொல்லிட்டு இருப்பாரு, "தம்பி ரூ. 10 மிச்சம்." நல்ல வேளை ஏதோ நான் அப்பல்லாம் வந்து இந்த பாத்திரம் மாரி தான் குடுப்பாங்க. ஒரு இந்த டிஃபன் ஆமாமா. பாக்ஸ் அது குடுப்பாங்க. இப்ப ஆனா அதிகபட்சம் நமக்கு முதல் பரிசு இல்ல. 2வது பரிசோ, 3வது பரிசோ வாங்குனேன் எனக்கு ஞாபகம் இல்ல. இல்ல அப்ப குடுத்தது எல்லாமே டிஃபன் பாக்ஸு, தட்டு, ஆமா, பிளாஸ்டிக்கு சாமானு அதானே குடுத்துருந்தாங்க. ஆமா, ஆமா. நூல் பரிசு அப்ப புத்தக பரிசே இல்ல. நம்ப உங்களுடைய காலகட்டத்துல புத்தக பரிசுன்றது ரொம்ப கடிம அதுவும் இல்ல கொஞ்சம் ரொம்ப ரேரா இருந்தது. தான் இருக்கும். எப்படின்னா, நான் ஸ்கூல்ல வந்து பேச்சு போட்டி, அந்த போட்டிலாம் பேசும்போது புத்தகமா குடுப்பாங்க. எப்படின்னா, விவேகானந்தர் வாழ்க்கை வரலாறு, ம், ம். காந்தியோட சுயசரிதை, அத பத்தி குடுப்பாங்க. அதெல்லாம் நான் நெறைய இல்ல வாங்கியிருக்கேன். ஒரு கலை நிகழ்ச்சி. ஒரு கலை நிகழ்ச்சிக்கு பரிசு ஆமா, என்றாலே, ஆமா, பொதுவா ஆமா. குடுக்குறது ஸ்டீல் பாத்திரம் அப்படிதான் குடுக்குறது. ஆமா. இது வந்து ரோட்டு வீட்டு பக்கத்துல நடக்கிற நிகழ்ச்சி. ஆ, அதெல்லாம் அப்படிதான் குடுப்பாங்க. ஓகே. வேற எங்கேயாவது மேடைக்கு ஏறுனீங்களா? அதுதான் அந்த முதல் மேடைக்கு இல்ல, அப்புறம் ஏறுனது எல்லாமே மேடை தானா? இல்ல. அதுக்கப்புறம் நான் பாடுறதெல்லாம் இல்ல அவ்வளோதான். அது ஏறுறீங்க. மேடை இன்னும் இன்னைக்கு தேதி குறிச்சு வச்சுக்கங்க. இன்னும் 1 மாசத்துல நீங்க வேற இடத்துல மேடைக்கு ஏறுறீங்க, பாடுறீங்க. பாடிரும். அருமை. அ சின்ன தம்பிய விட்டு மகேஷ் தம்பி எங்க போறாரு இப்போ? சின்ன தம்பிய விட்டுட்டு இப்போ வந்து அதான் நடுவுல வந்து நான் கொஞ்ச நாளாவே அந்த 92லாம் வந்ததுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் ரசிகர்களாவே மாறிட்டோம். ஏஆர் ரஹ்மான பத்தி தான் பேசிட்டு இருப்போம். மறுபடியும் அ அந்த காதல் மலரும் பருவம் அப்படின்னு வரும்போது தான் நம்ம திருப்பி ராஜா கிட்ட வருவோம். கொஞ்சம் அ இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ராஜா கிட்ட ஆமாமா. நின்னுட்டீங்க. ராஜா கிட்ட அதாவது அப்போ நெறைய டிபேட் நடக்கும். எப்படின்னா இளையராஜா பெருசா, ஏஆர் ரஹ்மான் பெருசா அப்படின்னு சொல்லி நெறைய பேசிட்டு இருப்போம். அப்படி வந்தது தான் இந்த மியூசிக் கேட்கறது அதெல்லாம் வந்தது. அப்புறம் கொஞ்சம் லேட்டாவே வந்துட்டோம். ரொம்ப தள்ளி வரேன் நான் இப்போ. ம்ஹ்ம். கல்யாணம் நிச்சயிக்கப்படுற தருணத்துக்கு வந்துட்டேன். ம். பண்ணிட்டு வந்துட்டேங்க. என்னோட மனைவியின் பேர் வந்து பூங்கொடி. ம்ஹ்ம். பூங்கொடி. அப்போ வந்து எனக்கு அந்த பாடல் அவங்கள நிச்சயிக்க பண்ணிட்டு இங்க வரும்போது எனக்கு அந்த பாடல். அது வந்து ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிக்கும்? கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே எடுக்கவா தொடுக்கவா தவிக்கிறேன் நானே பறிக்கச் சொல்லி தூண்டுதே பவளமல்லி தோட்டம் நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம் கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே எடுக்கவா தொடுக்கவா தவிக்கிறேன் நானே. அதாவது ராஜா வந்து எந்த அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ கையாண்டு ஒரு பாடல பண்ணாரோ, அவர் ஒரு மேடையில சொல்லுவாரு, மியூசிக் ஒரு பக்கம், வார்த்தைகள் ஒரு பக்கம். ஆனா எவன் அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அவருக்கு ஒரு கர்வம் அது இருக்கிறது தான். நம்ம ஆளுக்கு எவன் நம்ம ஆளுக்கு பாடுனா இருக்குதா? ஆமா. எவன் பாடுனாலும் பாடுற மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஒரு டியூன் அமைக்கிறது பார்த்தீங்களா? அந்த கொடியிலே அப்படின்னு நம்மள ஒரு கிறக்கத்துக்கு கொண்டு போய், யார் பாடுனாலும் அந்த பாட்ட கேட்கிற மாரி இருக்கும். ம். அதுதான் வந்து தப்பு. அ அ அதாவது எப்படின்னா, அ பறிக்க சொல்லி தூண்டுது. அவங்கள போய் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு தூண்டிட்டே இருக்கு. ம்ஹ்ம். நெருங்க விடவில்லை அப்படிங்கிற ஒரு காதல் மயக்கத்துல அந்த ஒரு அ பாடல். அது வந்து இங்க குறிப்பிட்டிருந்தது. இப்ப நான் அதை பாடுற பாட்டு அதை பார்த்தீங்கன்னா, வந்து அதை வந்து அவங்க உங்க மனைவி பூங்கொடி அவர்கள் முன்னாடி பாடி காமிச்சிட்டீங்களா அப்பயே? இல்ல இல்ல காலதாமதமாச்சா? ஃபோன்லயே பாடுவேன். ஃபோன்லயே ஃபோன்லயே பாடுவீங்களா? ம். ஆமா. இந்த கொடியிலே அப்படிங்கும்போது கொடிங்கும்போது அவங்க பேர சொல்ற மாரி எனக்கு ஒரு ஆஹா. இது பூங்கொடிங்கிற மாரி. அது நெறையா மற்ற இசைக்கலைஞர்கள் போட்ட பாட்டு நெறைய பாடுவோம். பட் இத வந்து ரொம்ப அடிக்கடி பாடி காட்டுவேன் அவங்கள்ட்ட. ம்ஹ்ம். ஆ. இது பாட்ஷா படத்துல சொல்ற மாரி தான். பழைய ரெக்கார்ட்லாம் புரட்டி பாடுறான்ற மாரி, மகேஷோடைய பழைய ஃபோன்கள்லாம் புரட்டி பாருங்க. அதுல இல்லாத லவ் சாங்கா? ஆமா. அ அ அதாவது எத மீன் பண்ண வரேன்னா, நமக்கு இசைக்கருவி தேவையில்ல. நமக்கு இசை தெரிஞ்சிருக்கணும்னு தேவையில்ல. அந்த டியூன், அந்த ராகத்த வந்து எந்த மாரியான பாமரனும் பாடக்கூடிய சுலபமான ராகமா அமைச்சு குடுக்கறதுல அவர் ஒரு சிறந்தவர், கை தேர்ந்தவர். அருமை, 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 அருமை. சரி, பூங்கொடிக்கும் உங்களுக்கும் திருமணம் நடந்தாச்சு. ஆமா. அடுத்து? நடந்து முடிஞ்சு இப்ப வந்து எனக்கு வந்து அப்ப நான் வந்து வொர்க் பெர்மிட்ல வந்திருக்கேன்.
ம்ஹ்ம். எனக்கு இன்னும் ஒய்ஃப கூட்டு வந்து இங்க இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சொல்லுது. ம்ஹ்ம். போயிட்டு, போயிட்டு வந்துட்டு இருப்போம். அப்போ வந்து இந்த சுந்தரி கண்ணால் ஒரு சேதி, அந்த பாட்டு ம். மைண்ட்ல வரும். அது எப்படின்னா, வாய்மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா? பாய் விரித்து பாவை பார்த்த காயம் இன்னும் தீருமா? வாள் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் பூமுகம். போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும். தேனிலவு நான் வாட ஏன் இந்த சோதனை? வானிலவை நீ கேளு கூறும் என் வேதனை. என்னைத்தான் அன்பே மறந்தாயோ? மறப்பேன் என்றே நினைத்தாயோ? அப்படின்னு வரும். இதுல என்னன்னா, நான் வந்து எலக்ட்ரீஷியன். அதாவது எலக்ட்ரிக்கல் வயரிங் துறை சார்ந்த வேலை பார்த்துருக்கேன். அப்ப டெஸ்டிங் இன்ஜினியர். அவர் வாள் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் நின்றும் பூமுகம் அப்படிம்பாரு. நான் வந்து ஒயர் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் பூமுகம் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலா பாடிட்டு இருக்கேன். உன்னை அவங்க அப்ப வந்து பிரிஞ்சிருக்கேன். சொல்லியிருப்பாங்களே, பாருங்க என்னென்னலாம் சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதைலாம் சொல்றான். பைசா மட்டும் வாங்கி தர மாட்றான். அந்த அந்த பிரிந்திருக்க ம்ஹ்ம். பாடல். அது ஆனா பாருங்க. பிறகு அவங்கள சிங்கைக்கு அவங்கள டூரிஸ்டா அழைச்சுட்டு வந்தீங்களா? எப்படி? பொதுவா இது வந்து உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கான கேள்வி இது. இல்ல டூரிஸ்டா தான் அழைச்சிட்டு வந்தேன். கொஞ்ச நாள் ஆ. இருந்தாங்க. இப்ப எஸ் பாஸா மாறி டிபெண்டன்ட் பாஸ்ல தான் இருக்கோம். ஆஹா. கோவிட் ஆமா. கோவிட் அப்பலாம் கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும் இங்க இருந்தாங்க. கோவிட் வந்தப்ப திருப்பி கொண்டு போய் ஊர்லயே வச்சுட்டு வந்திருக்கேன். இங்க ஆஹா. திருப்பி கூட்டிட்டு வரணும். திரும்பி அதே பாட்ட தூசு தட்டி, திரும்ப அதே பாட்ட தூசு தட்டி ஆமா. மேபி இந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காமிச்சா அவங்களுக்கும் சில ஞாபகங்கள் துளிர்க்க வாய்ப்பு இருக்கு. ஞாபகம் வரும். இவன் அன்னைக்கு உருட்டுன அதே உருட்ட தான் இப்ப உருட்டுறான். ஆமா. ம். அருமை, அருமை. சரி, ஆமா. வால் பிடிச்சாச்சு. அடுத்தது. ஆமா. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும் இல்லையா? இயற்கையா ம். பொறக்கும். ம். குழந்தைக்கு தாலாட்டு பாடு பாடணும். என்னோட ம். மனைவிக்கு வந்து பாட்டு கேட்க பிடிக்கும். ஆனா அந்த அளவுக்கு பாட வராது. நான் தான் தொட்டில்ல பொதுவுல பாட போட்டு மாட்டாங்க. திரும்பி உள்ளுக்குள்ள பாடுவாங்க. உள்ளுக்குள்ள பாடாத ஆமா, ஆள் இருக்கும். ஆமா. அப்போ தொட்டில்ல போட்டு பாட்டு பாடணும். ம். அப்போ வந்து சின்ன தம்பி யார் யார் வீட்டு குழந்தையோ தூங்க வச்சாரு. அ அதான் இந்த முறை சின்ன தம்பி இல்ல. எப்படின்னா, ம்ஹ்ம். பால் கொடுத்த நெஞ்சிலே ஈரம் இன்னும் காயலே. பால் மணத்தை பார்க்கிறேன் பிள்ளை உந்தன் வாயிலே. பாதை கொஞ்சம் மாறி போனால் பாசம் விட்டு போகுமா? தாழம்பூவை தூர வைத்தால் வாசம் விட்டு போகுமா? ராஜா நீதான் நான் எடுத்த முத்து பிள்ளை. தேனே தென்பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே மானே இளமானே நீதான் செந்தாமரை ஆரீராரோ நெற்றி மூன்றாம் பிறை தாலேலேலோ அப்படின்னு வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3, 4 பாட்டு இருக்கும் இந்த மாரி பாடல். என் பாப்பாவுக்கு எப்படின்னா கத்த ஆரம்பிச்சதுலேருந்து, வேற பாட்டு ஏதாவது பாடுனோம்னா, கால உதைக்க ஆரம்பிச்சுருவா, துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுருவா. ஒரு சில பாடல்ல ரிப்பீட்டடா பாடணும். அந்த ரிப்பீட்டடா பாடுனா தான் அந்த பாட்ட தூங்குவாங்க. அதுல இந்த பாடலும் ஒண்ணு. பாப்பாவ பொறுத்தவரைக்கும், "டேய் தகப்பா, பாடுனா இந்த பாட்டு மட்டும் பாடு." அ பாப்பாவுடைய அதாவது பேருங்க? பாப்பா 2 பாப்பா எனக்கு. ஒரு ம்ஹ்ம். பாப்பாவோட பேரு கீர்த்திகா ஸ்ரீ, இன்னொரு பேரு வர்ச்சிகா ஸ்ரீ. கீர்த்திகா கீர்த்திகா. ஸ்ரீக்கு ஒரு பாடல் விருப்பம். அடுத்த ம். பாடல் வர்ச்சிகா ஸ்ரீக்கு விருப்பமான பாடலையும் பாடுவேன். அது அதோட குழந்தை பொறக்கறதுக்கு முன்னயே பாட்டுல ரெடி பண்ணி வெயிட் பண்ணியிருப்பீங்களா? இல்ல. அப்படிலாம் இல்ல. ஏதோ ஒரு தருணத்துல ரொம்ப அழுதுட்டே இருந்தாங்கன்னு பாட ஆரம்பிச்சது. அதுவே பழக்கமா போயிருச்சு. அதுக்கப்புறம் பாடுனா தான் கூப்பிடுவாங்க. இன்னொரு ம்ஹ்ம். தகவல் என்னன்னா, அப்பயும் கரெக்ட்டா விசாஸ்லாம் சரியா வரல. ப்ராசஸ் ம்ஹ்ம். ஆகல.
அப்ப வந்து அவங்க அங்க போயிருவாங்க. ஃபோன்ல போட்டு குடுத்து நான் ஃபோன்ல இருந்து பாடுவேன். ரெக்கார்ட் ம். பண்றது இல்ல. ஃபோன் மூலியமா பாட சொல்லி லைவா பாட்டு, லைவா தூங்குவாங்க. அருமை, அருமை, அருமை. அந்த மாரி இப்ப அனுபவங்கள்லாம் இருக்கு. வர்ஷிகா ஸ்ரீக்கான பாடல் என்ன? அதான் நம்ம வந்து ரொம்ப பாடுவோமா அப்படின்னு தெரியல. பட் அந்த பாடலுக்கு என்னோட குழந்தை மயங்குது அவ்வளவுதான். அவ்வளவுதான். இது வந்து இந்த பாடல். ஊமை என்றால் ஒரு வகை அமைதி. பேழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது. பேதை என்னும் விதி செய்தது. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன். ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிரரோ ஓராரிரோ ராரிரரோ ஓராரிரோ அப்படின்னு. செம. ரொம்ப அருமை. அப்படியே இப்போ ஸ்ரீதேவியே கண்ணுல வந்து போயிட்டாங்க. அவங்களே அவங்களே தூங்கி இருப்பாங்க அவங்க. ரொம்ப அருமை. இதுக்காக நீங்க பாடின பாடல். ஆனால் ஒரு காலத்துல இல்ல, இப்பவும் பல பேரு தூங்குறதுக்காக உபயோகப்படுத்துற பாடல்கள். அது மகேஷ் எனக்கு தெரிஞ்சு ஒரு புது பிளேலிஸ்டே உருவாக்கிடலாம் போல இருக்குது. இளையராஜாவுடைய ரொமான்ஸ் சாங்ஸ், இளையராஜாவுடைய மோட்டிவ் சாங்ஸ்ன்ற மாதிரி மகேஷ் சாங்ஸ் அப்படின்ட்டு நீங்க பாடின பாடல்கள் மட்டுமே வச்சு ஒரு பிளேலிஸ்ட் வைக்கலாம் போல இருக்கு. இதுக்கப்புறம் இந்த பாட்டுலாம் கேட்கும்போது எனக்கு இது வர்ஷிகா ஸ்ரீக்கான பாட்டு, இது வந்து ஒரு மகேஷ் பாடின பாட்டு, தளபதியில ரஜினிகாந்த் வரும்போதெல்லாம் நீங்க தளபதி கத்தி வச்சுட்டு நிப்பாரு, எனக்கு நீங்க எலக்ட்ரிஷனா ஒயர் வச்சுட்டு நிப்பீங்க கையில. அதான். அதாவது அதான். அதாவது நம்ம இந்த விழாக்கள்ல எல்லாம் எல்லா குடும்பங்கள்லாம் ஒண்ணு சேருவாங்க. இந்த அன்னபூர்ணி அவங்களோட குடும்பங்கள்லாம் எல்லாம் சேரும்போது, நான் தான் வந்து எது எப்படி சொல்லுவாங்க? அது என்ன? டிஓபியா? இந்த பாட்டு போடுற துறைய நான் எடுத்துக்கிறேன். என்னோட மொபைல்ல இருக்கிற டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க பாடல்கள அவங்களுக்கு கூட இதெல்லாம் எப்படின்னா, அந்த சூப்பர் சிங்கர் கேட்கும்போது ஒரு பாடல் வரும். அத நோட் பண்ணி வச்சுக்குவேன். அத அப்புறம் பின்னாடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன். அப்படி கேட்டு, 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 கேட்டு இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 350 பாடல்கள் இருக்கு இளையராஜாவோடது மட்டும் என்னோட மொபைல்ல. அந்த ஆனா 350 இப்ப பாடல் வர்ஷிகா ஸ்ரீயோட நிறுத்தியாச்சா? ஆமா. அதோட முடிந்தது. வர்ஷிகா பாடல் ஸ்ரீயோட அவர் போட்ட பாடல் அளவுக்கு போணும்னா நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். இல்ல, அதுதான் கேட்டேன் நானு. நீங்க பாட்டுன்னு பூங்கொடி கிட்ட, "ஏம்மா எனக்கு தெரியாதும்மா, ராஜா சார் நெறைய பாட்டு போட்டிருக்காரு. நான் நெறைய குழந்தைய தூங்க வைக்கணும்." அப்படின்னு நீங்க ஏதாவது இறங்கியிருக்க போறீங்கன்னு நெனச்சேன். இப்ப நீங்க வர்ஷிகா ஸ்ரீக்கான பாடல பாட்டீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க 90களை தாண்டி வந்த படங்கள்ல நீங்க டச் பண்ண மாரி எனக்கு தெரியல. நான் லயிச்சு இல்ல. போனதால அங்க கவனிக்க அ தவறியிருப்பேன். அது நெறைய பாடல்கள் இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க. ஏ.ஆர். ரஹ்மான் வந்தவுடனே இளையராஜா காணாம போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. இளையராஜா 92க்கு அப்புறம் 400 படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. ரொம்ப அதிகமான படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. நெறைய பாடல்கள் வருது. அது வந்து உதாரணத்துக்கு நம்ம இளமை இயக்குனர் கௌதம் மேனன் கூட பாடுனதெல்லாம் "நீதானே என் பொன் வசந்தம்" பாடல்கள் எல்லாமே அது எல்லாமே என்னென்ன மாதிரியான பாடல்கள். ஐயோ அப்பா! அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த "நீதானே என் பொன் வசந்தம்" அந்த பாட்டு வந்து தியேட்டர்ல வரும்போது அவ்ளோ கிளாப்ஸ் வருது. ம். அதாவது எத்தன வருடங்களுக்கு அப்புறம் அந்த பாட்டு வருது. "நீதானே எந்தன் பொன் வசந்தம்" அந்த பாட்ட கேட்கறதுக்கு அவ்ளோ ரம்மியமா இருக்கு அந்த தியேட்டர்ல கேட்கறது. அதுக்கப்புறமும் தொடர் ரசிகர்கள் தான். இதெல்லாம் வந்து நான் செலக்டிவா அதாவது என்னால பாட முடியும். யாருனாலயும் பாட முடியக்கூடிய பாடல்கள செலக்ட் பண்ணி பாடுனேன். அ ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. இப்ப சமீபத்துல லப்பர் பந்து ம். திரைப்படம் ஆமா. வந்தது. அதுல அ விஜயகாந்தோடைய பாடல். ம். பொட்டு வச்ச தங்க பொண்ணு. அந்த பாடலும் ராஜாவுடைய ஆமா. இசை தானா? ஆமா. ஆமா. அது இசை தான். அவரோட இசை. அவருடைய இசை தான். ஏன்னா அவரோட சில இசை. பேரு அந்த பாடலை அது நான் சொல்றது வந்து 80க்கு பிறகு பிறந்த சில பேருக்கு அந்த விஜயகாந்தின் பாடலை கேட்க தவறியிருக்கலாம். ஆமா, இப்ப ஆமா. லப்பர் பந்து படம் வரும்போது எல்லாரும் வாவ்! ரொம்ப அருமையா இருக்கு இந்த பாட்டு. ஹூ இஸ் அ மியூசிஷியன்ற மாரி அந்த அளவுக்கு இப்ப சில்லற சதற விடுறானுங்க. டேய் இது அன்னைக்கே வந்த பாட்டுடா இது. அன்னைக்கு அது மட்டும் இல்ல, இந்த மஞ்சுமோல் பாய்ஸ் அப்படிங்கிறதுலயும் அந்த பாட்டு வந்திருக்கு. ம். அந்த படம் ஒரு படத்த 100 நாள் ஓட வச்சதுக்கான கிரெடிட் வந்து "கண்மணி அன்போட காதலன்" அப்படிங்கிற பாட்டுக்கு தான் போய் சேரும். அந்த அந்த கூஸ் வச்ச பம்ப்ன்னுவாங்கல்ல. இடம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அந்த அந்த இடத்துல வச்ச இடம் தான் அந்த படத்தோட வெற்றியே. ம். அதான். அதுக்கு ஆமா இது ஒரு உண்மையான நல்ல தகவல் நீங்க குடுத்தீங்க மகேஷ். ஏன்னா, அந்த கயிறு இழுக்கும்போது
அந்த ஆமா. மியூசிக் வரும்போது படம் பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சிருச்சு கூஸ் அப்படியே. பம்ப்ஸ். அந்த அதாவது படம் ஒரிஜினல் படமா வந்து பார்த்தப்ப விட, இப்ப பார்க்கும்போது இன்னும் கூஸ் பம்ப்ஸா இருக்கு. ஆமாமா. அந்த உணர்ச்சி எப்படின்னா, சிரிக்கிறதுனா காப்பாத்திட்டாங்களேன்னு சிரிக்கிறதா? இல்ல அழறதா? எந்த மாரி உணர்ச்சி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாத அளவுக்கு அது ஒரு சூழல். அந்த சூழலுக்கு ஏத்த மாரி ஒரு இசை. அப்படியே எல்லாம் வெறித்தனமா கைத்தட்ட வேண்டிய ஒரு சூழல். அதாவது படங்கள்ல ரா ஹீரோ வந்து வில்லன அடிக்கிறது, அந்த மாரி வெறித்தனமா இல்லாம, இது எதுவுமே இல்ல. கயிறு புடிச்சு தூக்குறானுங்க, ஒருத்தன் மேல வரான். அத பாக்குற நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குதுன்னா, காரணம் அந்த ஒரு இசை. அந்த ஒரு அந்த ஒரு பீட் போட்ட அந்த பீட் தான் ரொம்ப அருமை. ரொம்ப அருமையா இன்னொன்னு சொன்னீங்க. இன்னொன்னு சொல்லுங்க இன்னொன்னு மகேஷ். சொல்லணும்னா, அந்த 96 படத்துலயும் அத மென்ஷன் பண்ணணும். ஏன்னா, கோவிந்த் வசந்தா வந்து அடிக்கடி சொல்லுவாரு. அந்த ஆமா. அந்த பாட்டு பாடுங்க. அது வச்ச இடம் பார்த்தீங்கன்னா, நமக்கு புல்லரிக்கும். ஒரு மாரி ம். கரண்ட் போன சூழ்நிலை. திடீர்னு த்ரிஷா பாடுறாங்க. த்ரிஷா வாய்ஸ்ல சின்மயி பாடியிருப்பாங்க. ம். யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே அப்படியே அந்த விஜய் விஜய் சேதுபதி வந்து நம்மளோட எக்ஸ்பிரஷன் அப்படியே படத்துல காட்டியிருப்பாரு. உருண்டடிச்சு ஓடி போய் அந்த லைட்ட தேடி எடுத்துட்டு வந்து மூஞ்ச காட்டுவாரு பாருங்க. ஐயோ அப்பா! இந்த பாடல்லாம் மறக்கவே முடியாது. அப்படி மிகச்சிறந்தது. பாத்தா இன்னொரு அந்த இது. படத்துல நெறைய பாடல்கள் வரும். ம். எல்லாமே 96 அழகி படத்துல. திரைப்படத்துக்கு யார் இசை? அழகிக்கும் ஞாபகம் அவர்தான். அழகிக்கும் ம். இளையராஜா தான். கோடி ஓகே. ஒளி நான் நினைச்சேன் நீங்க பாடுற பாடல்கள வச்சு பார்க்கும்போது, எங்க நீங்க அழகி பாட்டும் உங்களுக்கு ரொம்ப பிளேலிஸ்ட் இருக்குமான்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. எல்லாமே இருக்கு. அதெல்லாமே ரெகுலரா கேட்கிற பாடல்கள் தான். என் நேரமின்மையும் கருத்தில் கொண்டு நான் ஒரு 5, 6 பாடல்கள் ஓகே. செலக்ட் ஏன்னா ஜம்ப் அதான் அடிச்சுனா நெறைய நம்ம ஜம்ப் அடிக்கலாம். சொல்லுவாங்கல்ல. அதாவது கவிஞர்களே சொல்லியிருப்பாங்க. நடுவுல. ராகங்கள் தாளங்கள் 100 ராஜா உன் பேர் சொல்லும் பாரு அப்படின்னு வரும். அப்புறம் ம். பார்த்தா ராஜா கைய வச்சான் அது ராங்கா போனதில்ல அப்படின்னு வரும். ராஜா ராஜாத்தி ராஜன் இந்த ராஜா ராஜா தான். அதான் அத வந்து கவிஞர்களே வெளிப்படுத்தியிருப்பாங்க நெறைய பாடல்கள். கலெக்டிங் பஸ். ஏன்னா இந்த வாரம் தான் சிங்கைக்கு இப்போ ஆமா. இந்த காணொளிய பார்க்கிறவங்களுக்கு தெரியாது. நானும் திரு மகேஷ் அவர்களும் சிங்கையில் வசிப்போம். தற்போது சிங்கையில் வசிப்பவர்கள். இளையராஜா அவர்கள் சிங்கப்பூருக்கு இந்த வாரம் கச்சேரிக்காக வந்திருந்தாரு. நான் போல. மகேஷும் போயிருக்க மாட்டார்ன்னு நினைக்கிறேன். அந்த கட்டணம் அது ஒரு சில காரணங்களுக்காக எங்களால போக முடியல. ஆனா, ம். அந்த திருப்திய ஒரு ரசிகனாக மகேஷ் அவர்கள் பாடி அத கேட்கும்போது மிக அருமையா இருந்தது. மகேஷ், நம்ம நிகழ்ச்சியின் இறுதிக்கு ம். வந்திருக்கோம். வேறு ஏதாவது ஒரு பாடலோ, அல்லது வேறு ஏதாவது உங்க வாழ்க்கையில ராஜாவ இணைக்கிற ஏதாவது சம்பவம் நீங்க நினைவு கூர நினைக்கிறீங்களா? இல்ல. ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிக்கிறோம். அதாவது இந்த 90ஸ் கிட்ஸ், 80ஸ் கிட்ஸ் யாரோ ஒருத்தவங்க நம்ம எந்த அளவுக்கு பிரிவிலேஜ்டோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து விக்டிம்ஸா இருக்கிற மாரி எனக்கு ஒரு அனுபவமா ம். இருக்கு. எப்படின்னா, இளையராஜா, தேவா, ஏ.ஆர். ரகுமான் அந்த மாரி இசைக்கலைஞர்களோட பிரிவிலேஜ்டா அதாவது இளையராஜாவும் பிரிவிலேஜ்டு தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாட்டு பாடுறவங்க இருந்தாங்க. சுஜாதா அம்மா இருந்தாங்க. மனோ ம். இருந்தாரு. பாலசுப்ரமணியம் இருந்தாரு. இவங்க சித்ரா அம்மா இருந்தாங்க. ஜானகி அம்மா. அதாவது அவருக்கு வந்து அவரு எந்த அளவுக்கு பிரிவிலேஜ்டோ, நம்மளும் அந்த அளவுக்கு பிரிவிலேஜ்டா இருந்தோம். பிரிவிலேஜ்னா எப்படி? நம்ம குடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்றத நான் சொல்றேன். ஆனா, ம். இப்போ அது வந்து நம்ம ஒரு விக்டிமா மாறி போயிட்டு இருக்கோமா? எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு விக்டிமா போறோமா? அப்படிங்கிற மாரி ஒரு உணர்வு. இந்த காலத்து அவங்களும் பாடல் போடுறாங்க. ஆனா 100ல 1 பாடல் அப்படிதான் கேட்கிற மாரி இருக்கு. மீதி பாடல்லாம் காதுல அஹ், வ ரொம்ப இசைக்கருவிகள் அதிகமா போட்டு ட்ரம்ஸ போட்டு தட்டி ஒரு அதான் நம்ம இதே வி ஆர் இதே தி கருத்து தான். பிரிவிலேஜ்ட் வி ஆர் தி விக்டிம்ஸ் அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு உணர்வு. இந்த கருத்து மகேஷ், இது பல்வேறு துறைகளுக்கும் பொருந்தும். 80களில் பிறந்த பலருக்கும் 80கள்னா 80லேருந்து 90 வரைக்கும் பிறந்த பலருக்கும் பல்வேறு துறைகள்லயும் இது பொருந்தும். உதாரணத்துக்கு கிரிக்கெட்லயும். ம். 80ல பொறந்தவங்க பார்த்த கிரிக்கெட் டீம் என்பது முற்றிலும் வேறுபாடானது. அப்பா! அப்படின்ற அளவுக்கு நம்ம சில பிளேயர்ஸ பார்த்திருக்கோம். இப்போ வந்து T20ல அதுதான் சொல்றாங்க. T20ல ஆடுறவன் T20 மட்டும் தான் ஆடுவான். ஒன் டேல ஆடுறவன் ஒன் டே மட்டும் தான் ஆடுவான். டெஸ்ட்ல ஆடுறவன் ஆமா. டெஸ்ட்ல ஆடுவான்னாங்க. இப்பலாம் வர்றது யாருன்னே தெரிய மாட்டேங்குது. பிளேயர் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஆமா. அந்த அளவுக்கு ஒரு பாடல் ஷார்ட் பாடுறத ஃபிலிம் அவங்களே பாடுறாங்க. இசையமைக்கிறத அவங்களே இசையமைக்கிறாங்க. இசைக்கலைஞர்கள் எத்தன பேர வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரே ஒரு கீபோர்ட வச்சுட்டு எல்லாத்தையும் அதிலயே கொண்டு வந்துடுறாங்க. அ இளையராஜாக்கும் வயலினுக்குமான காதல் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ ம். இப்ப இருக்க இசைக்கலைஞர்ட்ட இளையராஜாவோட எந்த பாடல்ல பாடுனாலும் நீங்க வயலினோட இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டச் இருந்துட்டே இருக்கும். வயலினும், ஃப்ளூட்டும் ரொம்ப அழகா கையாளுவாரு. அது வந்து ஃப்ளூட்டோட இசையெல்லாம் இப்ப கேட்கவே முடியறதில்ல. ஆமா. இப்போ வந்து ஒரு சிங்கிள் இசைக்கருவி என்பதே குறைஞ்சிருச்சு. குறைஞ்சிருச்சு. இருக்கிற வீட்ல இருக்கிற எல்லா மசாலாஸும் போட்டு அடுப்புல பத்த வைன்ற மாரி இப்ப பெரும்பாலான இசையமைப்பாளர்கள் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா இதையும் எடுத்து உள்ள இறக்கி விட்டுறாங்க. அதாவது விடமாட்றாங்க. நீ எங்க தூங்கிடுவியோ ம். அப்படின்றதுக்காகவே 2, 3 பீட் எக்ஸ்ட்ராவா போடுறாங்க.
அதான். அது பாடல் வரிகளே அவங்களே எழுதிக்கிறாங்க. அது இன்னும் கொடுமையா இருக்கு. கவிஞர்கள உபயோகப்படுத்தாம பாடல் வரியில அவங்க வாய்க்கு வந்தது ஏதோ ஒண்ணு உளறி பண்றாங்க. ஆமா. ம். இது வந்து நம்ம சொன்னா அவங்க வந்து இதுவரைக்கும் உங்கள சின்ன தம்பி மகேஷ் எல்லாம் சொன்னவங்க. அப்புறம் நீங்க இதெல்லாம் சொன்னா பூமர் மகேஷ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம மக்கள் ஆமா. நம்ம மக்கள் வந்து என்ன ஏதுன்னு நம்மளும் தெரியாது. ரசிக்கிறோம். ரசிக்க முடியாத மாரி இல்ல. சில பாடல்கள் நம்மளும் கேட்கிறோம். ட்ரெண்டோட தான் போறோம். சவடிக்கா பாட்டெல்லாம் நான் இன்னும் விடாமுயற்சியில சவடிக்கா அப்படின்னு பாட்டுலாம் வரும். நம்மளும் தாளம் போடுறோம். ஆனா மனதில் நின்று இருக்க ரொம்ப நாள் மாட்டேன்துல்ல. அதான் மறந்துருதுல்ல. இப்ப நீங்க தளபதி படத்துல இருந்து ஒரு பாடலோ அல்லது மோகன் பாட்டையோ பாடும்போது, அந்த லழிச்சு அப்படியே இன்வால்வ் ஆயி பாடுறதும், இப்ப நீங்க விடாமுயற்சி பாட்டு இப்ப பாடுவீங்க. இப்ப குட் பேட் அக்லி வந்தா டக்குனு ஜம்ப் அடிச்சு அங்க போயிடுவோம். ஆமா, ஆமா, ஆமா. இல்ல டக்குனு இன்னொரு இப்ப அந்த அர்த்தம் என்னன்னா, அம் எப்படி சொல்றது? எங்க அப்பா பாடல் கேட்டிருந்தாரு. எங்க அப்பா பாடல்னா, எங்க எங்க தாத்தா கூட வந்த பாடல்களா இருக்கும். எங்க தாத்தாவும் அத கேட்டிருப்பாரு. நான் கேட்டேன். இப்ப என்னோட மகள் என்னோட சேர்ந்து பாடுறா. எந்த பாட்ட? பொன்னி பொன்னி வந்து நீராடும் தருணம் அப்படின்னு அந்த பாட்டு பாடுறா. மல்லிகை மொட்டு மனச தொட்டு அந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஃபுல் பாட்டும் பாடுறா. 4 வயசு குழந்தை. ம்ஹ்ம். சோ அவங்க வரைக்கும் ரீச் ஆகுது அந்த பாடல். அததான் சொல்ல வரேன். அது அப்ப அந்த இன்னும் இது தொடருமான்னு தெரியல. உங்க அப்பா விசில கேட்டவன் அப்படின்னு ரஜினிகாந்துக்கு போட்ட பாட்டு ராஜாக்கும் பொருந்தும். ஆமா, ஆமா, ஆமா. ராஜாவே அதான் சொல்லலாம். உங்க அப்பா இல்ல உங்க 4 தாத்தா விசில தலைமுறைகள் கேட்டவன். கடந்து 5வது தலைமுறைக்கும் அந்த பாடலை கடத்துறாரு அவரு. அது இனிமே தொடருமான்னு தெரியல. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நம்ம அனிருத் பாடல் கேட்போமான்னு தெரியல. ம். இசை நல்ல இசை நம்ம எப்பவுமே அங்கீகரிப்போம். ஆனால் இளையராஜாவின் இசையில் பல்வேறு இசைகள் நல்ல இசையா அமையும். அதான் அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹிட்டோ இல்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் கன்வின்சிங் ஆமா, ஆடியன்ஸ் அப்படின்றதுல ஆமா. அதான் ராஜாவுடைய பாடல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமா மற்ற இருக்கா? இசை அமைப்பாளர்களுடைய பாடல்கள் நல்லா இருக்கும். ஆனா அத நம்பி நம்பி நம்ம அவங்களுடைய எல்லா படத்தையும் பார்க்க முடியாது. எல்லா பாட்டையும் கேட்க முடியாது. ராஜானா அட்லீஸ்ட் மினிமம் கேரண்டி நமக்கு இருக்கு. ஒரு ஆல்பம் 1000 போட்டாருன்னா பாடல்கள்ல 1000 பாடல்ல 998 பாடல்கள் நல்லா இருக்கும். நல்லா இவங்க இருக்கும். 1000 பாடல்ல ஒரு 10 பாடல்கள் தான் 10 அப்படின்ற மாரி. பாட்டு நல்லா இருக்கும். அந்த 10 பாட்டு வெற்றி அடையறதுக்கு காரணம் வந்து இயக்குனரா இருக்கலாம், நடிகராக இருக்கலாம். அதுவும் ம். நெறைய இருக்கு. ராஜாவுடைய பாட்டு, அந்த பாட்டு தான் அந்த படத்தையே தூக்கியிருக்கும். ராஜா கால் ஷீட் கிடைச்சா டைரக்டர் குஷி ஆயிருவாரு. அதான் முடிஞ்சு போச்சு. அந்த அவ்வளோதான். மாரியான ஒரு சூழ்நிலை இப்ப ரொம்ப மாறிடுச்சு. ஒரு ம். இசையமைப்பாளருக்காக ஒரு படம் ஓடுது அப்படின்றது, அந்த பங்களிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இசையமைப்பாளர்களோட பங்களிப்பு. இப்போ முடிவாக மகேஷ் உங்ககிட்ட பேசுனதுல நான் உணர்ந்த விஷயங்கள் என்னவென்றால், எப்படி ஒரு வாழ்க்கை சூழலுக்கு கண்டிப்பாக திருக்குறளில் ஒரு குறள் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு ம். வாழ்க்கை சூழலாக இருந்தாலும், பொறந்த குழந்தைக்காக இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போற பையன், எல்லாருடைய வாழ்க்கைக்குமே திருக்குறள்ல ஒரு திருக்குறள் நிறைய இருக்கலாம். கண்டிப்பா ம். இருக்கும். அதே போல தான் தமிழராய் பிறந்த பலருக்கு, அவங்க ம். வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கும், இளையராஜா அவர்களின் ஏதாவது ஒரு பாடல் வரிகளோ, அல்லது அந்த பேக்கிரவுண்ட் மியூசிக்கோ, அந்த சூழலுக்கு அப்படியே பொருந்தும். சில பேர் அதான். சொல்லுவாங்க, "நான் இப்ப மூட் அவுட்டா இருக்கேன். தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னுவாங்க." அப்பல்லாம் ராஜா சொல்லுவாரு, "பாய் கொஞ்சம் இருங்க பாய்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து, "தம்பி என்ன மூட் அவுட்டா இருக்கியா? இந்தா இத வச்சுக்கோ. என்ன சந்தோஷமா இருக்கியா? இந்தா இத வச்சுக்கோ. ஸ்லோவா போறியா? இந்தா இத வச்சுக்கோ. வேகமா போறியா? இந்தா இத வச்சுக்கோன்ட்டு" எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய, எல்லா சூழலுக்கும் பொருந்தக்கூடிய திருவள்ளுவரும், இசைஞானி இளையராஜா அவர்களும் தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்து. அதை நாம் பேணி காப்போமாக. என்னோடு இணைந்தமைக்கு மிக்க நன்றி மகேஷ். அதான் இன்னொரு கடைசி பதிவு மட்டும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதாவது ம், ஒரு பாட்டே 2 விதமான உணர்வுகள நம்ம கடத்திரும். இப்ப பார்த்தீங்கன்னா, ம். பேருந்துல போயிட்டு இருந்தீங்கன்னா, ஆ ஓட்டுநர் வந்து தூங்காமல் இருப்பதற்கும், பயணிகள் தூங்குவதற்கும் ஒரே பாடலே ஓடிட்டு இருக்கும். புரிஞ்சுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஒரே மருந்து, ஒரே இது. ஒரே ஆனா ம 2 விதமான இதையும் குணப்படுத்துது. ஓட்டுநரை விழிக்க வைப்பதற்கும், பயணிகளை தூங்க வைப்பதற்கும் இளையராஜா ஒரு அருமருந்து. அதான். வாய்ப்புக்கு நன்றி. செம இன்னைக்கு நீங்க ம். எனக்கு தெரிஞ்சு நெறைய புது கருத்துக்கள், அந்த ஒரு ஆணவத்துல இருப்போம்ல சம்டைம்ஸ். ம். இளையராஜாவ பத்தி ஒரு நிகழ்ச்சி, இது எனக்கு 7வது, 8வது நிகழ்வு நான் பண்றது. இந்த ம். வயோலில. அப்போ ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம ராஜாவ பத்தி நெறைய நிகழ்ச்சி பண்ணிட்டோம்ன்னு. அந்த எண்ணத்தை எல்லாம் உடைப்பதற்காகவே திரு மகேஷ் அவர்கள் இன்று நேரா வந்து, "தம்பி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப கம்மி. இன்னும் நெறைய இருக்கு." அப்படின்ட்டு சொன்னாரு. மகேஷ், இன்னும் 1 மாதம் அல்லது 2 மாதங்களில் நீங்கள் மேடையில் ராஜாவின் பாடல்களை பாட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, நன்றி, நன்றி.